Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicles. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போய் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் அவங்க எப்போ திரும்ப பூமிக்கு திரும்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்கு. எதனால் இவ்வளவு அழுத்தம் இதற்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க 2 பேர் பயணித்தாங்க. சுனிதா வில்லியம்ஸும் விச் புல்மோரும் பயணித்து விண்வெளிக்கு போனாங்க. ஜூன் 5ஆம் தேதி போன அவங்க கிட்டத்தட்ட 7 அல்லது 8 நாட்கள் அங்கேருந்து செயல்பட்டு அங்கே இருக்கிற ஆய்வுகளை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆராய்ச்சி முடிஞ்ச பிறகு திரும்ப பூமிக்கு திரும்புறது தான் திட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 51 நாட்கள் ஆயிடுச்சு. இப்படி 51 நாட்கள் ஆகியும் அவங்க திரும்பாததால் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. அவங்க எப்போ பூமிக்கு திரும்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தேதியுமே நாசா இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. எதனால் இவ்வளோ இஷ்யூவாக ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க இங்கே பூமியிலேருந்து கிளம்பி போனால் அந்த ஸ்டார்லைன் கேப்சூல் அந்த இது பார்த்தோம் அப்படின்னா 80 நாட்கள் மட்டும்தான் அங்கே விண்வெளியிலேருந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விண்கலம் 80 நாட்கள் மட்டும்தான் செயல்படும். அந்த மாதிரியான அமைப்பில் தான் அது டிசைனே பண்ணப்பட்டது. 80 நாட்கள் வரைக்கும் தான் அந்த விண்கலமே செயல்படும். அதற்கு மேலே அது செயல்படாதுங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஏற்கனவே 51 நாட்கள் ஆகிருச்சு அப்படிங்கிறதால அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க போன அந்த விண்கலத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளுமே தொடர்ந்து நாசா பண்ணிட்டு இருக்காங்க. நியூ மெக்சிகோவில் தொடர்ந்து நாசாவுடைய விஞ்ஞானிகள் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இதற்கான என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இதில் இந்த விண்கலம் செயலிழந்ததுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீலியம் வாயு கசிவு மற்றும் தெஸ்டர் செயலிழப்பு தான் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதன் மூலமாக வேறு ஏதாவது காரணங்களும் இருக்குதா அப்படிங்கிறதுமே கண்டுபிடிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுலேயே என்ன காரணங்களாக இந்த ஹீலியம் வாயு கசிஞ்சது, த்ரஸ்டர் ஏன் செயலிழந்தது அப்படிங்கிற விஷயங்களையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் த்ரஸ்டர் செயலிழந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியான வெப்பம் காரணமாக தான் த்ரஸ்டர் செயலிழந்திருக்கு அப்படிங்கிறதுமே ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இதன் காரணமாக அந்த விண்கலம் செயல்படாமல் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க எப்போ பூமிக்கு திரும்ப போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது. அதுவும் இல்லாமல் நாசா அது குறித்து தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க, ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. அவங்களை எப்படி திரும்ப பூமிக்கு கூட்டு வருது அப்படின்னு, அதே விண்கலத்தை திரும்ப செயல்பட வச்சு அவங்கள திரும்ப கொண்டு வரதா அல்லது வேறு விண்கலம் மூலமாக அவங்கள திரும்ப பூமிக்கு கூட்டு வரதா அப்படிங்கிற ஆராய்ச்சிகளையுமே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப பூமிக்கு வரும்போது மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகளுமே, அதே விண்கலத்தில் வரும்போது மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்களையுமே டெக்னாலஜியுமே அதில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையுமே நாசா இப்போ தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் எப்போ திரும்ப பூமிக்கு திரும்ப போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான இந்த ஆராய்ச்சி பணியில் அவங்க பூமிக்கு திரும்புறது மிக முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான், எக்ஸ்பீரியன்ஸான வீரர்கள் தான் அப்படிங்கிறதால அவங்களுமே அங்கே தொடர்ந்து பல விஷயங்களை இவங்களோட பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் சீக்கிரமே இவங்க எப்போ பூமிக்கு திரும்புவாங்க அப்படிங்கிற டேட் அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் நாசா தரப்புலேருந்து எதிர்பார்க்கப்படுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicles.